ஈவியோட ஏர்லி அடாப்டர்ஸே நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரோல் இல்லை டீசல் கார் தான் வந்து காரு. ஈவிலாம் வந்து ஒரு காரே கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு டாய் கார் மாதிரி. ஈவிலாம் ஹில்ஸில் ஏறுங்களா அப்படிமா, அதெல்லாம் ஈவியை பேன் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி சைடு வந்து எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சு? எலக்ட்ரிக் டிரைவ் ட்ரெயின் வந்து இட் இஸ் மச் மோர் எஃபிஷியன்ட் தென் பெட்ரோல் ஆர் டீசல். முடியாது, இந்தியாவில் வந்து நடக்காது. இங்கே வந்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. இந்தியா இஸ் டிஃப்ரெண்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்தால் தான் கார் வருமா, இல்லை கார் வந்தால் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருமா அப்படிங்கிற மாதிரி. நமக்கு ஈஸியாக வந்து எமிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதில் எத்தனை பர்சன்டேஜ் ஐசி, எத்தனை பர்சன்ட் ஈவிஸ்னு வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர் இஸ் டூயிங் பெட்டர் தென் சென்னை. பேட்டரி ஸ்வாப்பிங். இந்த பேட்டரி காலி ஆச்சுன்னா நான் வந்து இந்த பேட்டரியை ஸ்வாப் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கு சார்ஜிங் தான் பெஸ்ட் சொல்யூஷன். நீங்கள் அதுக்கு வந்து பேட்டரி ஸ்வாப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவான சொல்யூஷன். I could see like a lot of the other people have come into here. So how competitive it is? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஈவி தான் ஃப்யூச்சர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்போம். இப்போ வந்து ஈவி இஸ் எவ்ரிவேர். ஒரு ஈவி பைக்காக இருக்கட்டும் சரி, காராக இருக்கட்டும் சரி, இன்ஃபேக்ட் வந்து ஆட்டோ கூட ஈவியாக வந்துருச்சு. ஸோ எந்த அளவு ஈவி வெஹிக்கிள்ஸ் வந்து வந்திருக்கோம், அந்த அளவு ஈவி ஸ்டேஷன் வந்திருக்கா அப்படின்னு வந்து கேட்டால் கண்டிப்பாக இல்லை தான். ஸோ இந்த ஈவி ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் ஈவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றியும் நிறைய வந்து இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதுக்கு நம்ம கூட ஜியோனோட சிஇஓ மிஸ்டர் கார்த்திக் பழனிசாமி நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வாங்க பேசலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? குட். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இட்ஸ் ப்ளஷர்னு சொல்லணும். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வந்து எங்களுக்கு இந்த டைம் ஸ்லாட் கொடுத்து இந்த ஈவி வந்து பற்றி பேசுறதுக்கு. இட்ஸ் ஆல் அ ப்ளஷர். ஓகே, ஈவியோட ஏர்லி அடாப்டர்ஸே நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி எங்களுக்கு வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஓகே, ஸோ இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, டுவர்ட்ஸ் சஸ்டைனபிலிட்டி, கிளைமேட் சேஞ்ச், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து டுவர்ட்ஸ் 2013-14 இதெல்லாம் வந்து ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி ஆகும்போது we thought ஓகே, ஜீரோ எமிஷன்ஸ் வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணலாம். அப்போ வந்து பார்த்தோம்னா மஹிந்திரா ரேவா அப்படின்னு சொல்லி ஒரு கார் இருந்தது. இட் வாஸ் ஸ்டார்டட் பை எ கம்பெனி கால்ட் மைனி. ஸோ தட் வாஸ், அதை வந்து மஹிந்திரா வாங்கி தே மேட் மஹிந்திரா எலக்ட்ரிக். ஸோ அந்த கார் வந்து பெங்களூரில் ஒரு தடவை 2016-17 அந்த டைமில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். ஸோ அரௌண்ட் 2017-18 வந்து ஐ பாட் தட் கார். நானும் என்னோட இன்னொரு கோஃபவுண்டர் 2 பேரும். ஸோ அந்த கார் தான் வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நிறைய பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 4-door வெர்ஷன் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்தது, அதோட சின்னது. ஸோ அப்புறம் ஸ்லைட்லி கொஞ்சம் பிகராக வந்தது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் அபவுட் 80-90 கிலோமீட்டர்ஸ் சிட்டி டிரைவிங் கிடைக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் பண்ண முடியாது. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் கார். ஐ திங்க் ஐ ஹேட் தட் கார் கிட்டத்தட்ட 2022 வரைக்கும் அந்த கார் வச்சுருந்தேன். ஓகே ஓகே, தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் கார். ஓகே, பட் இந்த எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி சைடு வந்து எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சு சார்? இட் ஆல் ஸ்டார்டட் அஸ் ஒரு 2012 வந்து ஐ ஹேட் திஸ், இந்த கிளைமேட் சேஞ்ச் பற்றி கொஞ்சம் டாக்குமெண்ட்ரிஸ், புக்ஸு, இதெல்லாம் வந்து இட் சார்ட் ஆஃப் மேட் மீ திங்க். ஸோ அப்போ வந்து ஒரு 2-3 வருஷம் ஹேட் பீன் திங்கிங், ஸோ ஹவு கேன் வி பிகம் மோர் சஸ்டைனபிள் அப்படிங்கிற ஒரு தேடலில் ஆரம்பிச்சது. தென் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சஸ்டைனபிள் மொபிலிட்டியாக மாறிச்சு. அப்புறம் டெஸ்லா ஸ்டோரி, இலான் மஸ்க் அண்ட் ஆல் ஆஃப் தட் மேட் மீ ரியலி காட் மீ டு தட் ராபிட் ஹோல். அதுக்குள்ளே போக ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார்ஸ் பிகேம் ஃபேசினேட்டிங். ஸோ நிறையா யூடியூப் ஹவர்ஸு, புக்ஸு, ஆர்டிகிள்ஸ், ஸோ இதை பற்றி ஒரு 3-4 வருஷம் அதிகமாக ஈடுபாடு வரவும் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஐ திங்க் 2017 டிசைடட் டு மேக் தட் ஸ்விட்ச். ஸோ இட் வாஸ் ஒன்லி ஃபார் மை ரீசன். அது ஆமாம், ஒரு நம்ம ஜீரோ எமிஷன் வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணலாமே, நம்ம அட்லீஸ்ட் எமிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுவோமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆனது. தென் இட் டுக் அ வெரி டிஃப்ரெண்ட் டர்ன் ஒரு பாயிண்டில். ஓகே, ஸோ வென் யூ ஸ்டார்டட் டு நோ லைக் ஓகே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஒரு ஈவி வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் ப்ராசஸ் வந்திருக்கும். எப்போ நீங்கள் வந்து அதை நினச்சிங்க? அதாவது இது எப்படி வந்தது அப்படின்னாங்க, அந்த எலக்ட்ரிக் கார் E2O சொன்னீங்க ரேவா, அதை யூஸ் பண்ணுறது வந்து we had to live with a lot of compromises. It was not your everyday electric car கிடையாது அது. நீங்கள் அன்லெஸ் உங்களுக்கு நிறைய டிட்டர்மினேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த காரெல்லாம் வந்து நம்ம வச்சுருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த காம்ப்ரமைசஸ் கூட ஒரு 2-3 வருஷம் போகும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 2019 எண்டில் ப்ராப்பர் செகண்ட் ஜென்ரேஷன் எலக்ட்ரிக் கார்ஸ்
வேர் கெட்டிங் லான்ச்ட் இன் இந்தியா. அப்போ அது வந்து என்னென்னா நீங்கள் ஒரு நோ காம்ப்ரமைஸ், நீங்கள் நார்மலாக எப்படி பெட்ரோல் டீசல் வண்டி ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொண்டு வந்தது அந்த டைமில். பட் கான்வர்சேஷன் வந்து அப்போ நிறையா என்னென்னா அது முடியாது, இந்தியாவில் வந்து நடக்காது, இங்கே வந்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது, யூரோப் மாதிரி கிடையாது, இது சைனா மாதிரி கிடையாது, இந்தியா இஸ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது முடியாதுங்கிறதுக்கு நிறைய பேர் ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய கான்வர்சேஷன் நிறைய பேர்த்து கூட பேசும்போது அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஒரு வைபே வந்துட்டு இருந்தது. அப்போது வி தாட் ஒரு 10 சார்ஜிங் ஸ்டேஷன் பண்ணி பார்ப்போம், லெட்ஸ் see what happens, ரைட். ஒரு as a proof of concept, as a more of a statement, ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்தது. அண்ட் இட் வாஸ் நாட் தட் இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி கிரேட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நம்ம ஸ்பாட் பண்ணிட்டோம் அது உள்ளே வந்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தி இன்டென்ஷன் வாஸ் இதை நம்ம செய்கிறதன் மூலமாக இஃப் we can bring the electric vehicle adoption ஒரு 2-3 years நம்ம முன்னாடி கொண்டு வர முடிஞ்சதுன்னா that we will consider as success. Right. It is not that பணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷன்லாம் அதில் இல்லை. So it is just for that love of electric vehicles and sustainable mobility. அதுக்கு நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், how can we accelerate that process in India. Right. ஸோ அப்படி தான். ஸோ அப்போ வந்து எல்லாரும் இந்த இதை சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த சிக்கன் ஆர் த எக் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்தால் தான் கார் வருமா, இல்லை கார் வந்தால் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம். அப்போது ஓகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரட்டும் முன்னாடி, நம்ம அது ஒருத்தரும் பண்ணலைன்னா எதுவும் வரப்போகிறதில்ல இல்லைங்களா. ஸோ அட்லீஸ்ட் லெட் அஸ் டேக் தட் ஸ்டெப், ஃபஸ்ட் ஸ்டெப் எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணினது. பட் தென் இட் ஒர்க் வெல். ஐ மீன் நாங்கள் பண்ண விதம், அந்த கஸ்டமர்ஸோட லைக்கிங்கு, அந்த ஃபீட்பேக்கு, பிகாஸ் வி ஆர் ஆல்ரெடி பார்ட் ஆஃப் தி இவி கம்யூனிட்டி. ரைட். ஆல்ரெடி ஆஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓனர்ஸ் நாங்கள் வந்து ஆல்ரெடி கம்யூனிட்டியில் வந்து இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தோம். நிறைய பேர் தான் தெரியும், வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதை நாங்கள் பண்ணவும் அதில் இருக்கிற ஒரு enthusiasm, it started rubbing off against other people. கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து இல்லை இங்கே பண்ணுங்க, அங்கே பண்ணுங்க, we would like சார்ஜர் ஹியர், அங்கே அந்த மாதிரிலாம் ஃபீட்பேக்ஸ் வரும்போது then it drove us to do that also. ஸோ இன்னும் ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 சார்ஜர் தாண்டிட்டோம். ரைட். கரெக்ட். ambition was to do only 10. Right. That was it was a very limited ambition அந்த டைமில். ஸோ இட் கெப்ட் பில்டிங் ஆஸ் வி கோ. ஓகே. ஸோ இப்போ 2018 வந்து ஒரு 1-2 பேர் வந்து ஈவி பற்றி பேசினாலே ரொம்ப அதிசயமாக இருக்கும். இப்போ கரண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் வந்து எவ்ரிபடி ஆர் டாக்கிங் அபவுட் ஈவி ஒன்லி. இந்த க்ரோத் வந்து எதனால் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? லைக் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் கொடுக்குறனாலையா, இல்லைனா நம்ம டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்கனாலையா, இன்ஃபேக்ட் வந்து ஃபியூவல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனனால கூட வந்து பீப்புள் வந்து ஸ்டார்டட் டு யூஸ் ஈவியா, எதனால் நீங்கள் நினைக்கிறீங்க? இட் இஸ் ஆக்சுவலி ஆல் ஆஃப் தி அபவ் கேஸ். இது இப்போ வந்துங்க டெக்னாலஜி வந்து 2017 நான் கார் வாங்கும்போது இட் வாஸ் நாட் மெச்சூர் எனஃப். ரைட். ஒன்லி லைக் என்தூசியாஸ்ட் மட்டும்தான் அதில் இருக்க முடியும். ரைட்டுங்களா. பட் நார்மலாக எனக்கு கார் வந்து காம்ப்ரமைஸே இல்லாமல் நான் வந்து கார் வச்சுருக்கோன்னா அன்றைக்கி முடியாது. ஸோ டெக்னாலஜி ஆப்வியஸ்லி ஹஸ் கம் அ வெரி லாங் வே. அன்றைக்கி இருந்ததுக்கு இன்றைக்கி இருந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் an ocean of difference. ஈவன் 2020 வந்த கார்ஸுக்கும் இன்றைக்கி இருக்கிற கார்ஸுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காருக்கு இன்றைக்கி இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரியலி இம்ப்ரூவ்ட் அ லாட். ஸோ டெக்னாலஜி ஹஸ் இவால்வ்டுங்க. தேர்பை ரேஞ்ச் ஹஸ் இம்ப்ரூவ்டு. காரில் அந்த ஆங்ஸைட்டி ரேஞ்ச் ஜாஸ்தி ஆகும்போது கம்மியாகுது. சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹஸ் இம்ப்ரூவ்டு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுடைய சார்ஜிங் ஸ்டேஷன் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 10-20 கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 20-30 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே நீங்கள் கேன் ஃபைண்ட் சார்ஜர் எனிவேர். ரைட். ஸோ சவுத் ஆஃப் ஹைதராபாத் வந்து நீங்கள் யூ கேன் ட்ராவல் டு எனி கார்னர் ஆஃப் பெனின்சுலர் சவுத் இந்தியா ஒன்லி வித் அவர் நெட்வொர்க். ரைட். And apart from that, other networks are also there. Right. So all of that put together, வந்து இன்னைக்கு robust charging network இருக்குது. So that is not the problem. Then again, government incentives helped a lot. Government வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே வந்து GST வந்து குறைவாக வச்சுருக்காங்க. 5% தான் GST. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரோட் டேக்ஸ் கம்ப்ளீட்டாக வேவ் ஆஃப் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு. ஸோ கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ சப்போர்ட்டட் லாட்டுங்க, அட்லீஸ்ட் தஸ் ஃபார். And awareness has improved. Right. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறோம். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் ஹெல்ப்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒன்றுனா கூடி வர உங்களுக்கு ஆகிட்டே இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து இட் வாஸ் லேங்கிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடையாது. நீங்கள் எலக்ட்ரிக் கார் வாங்கலாம்னு நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க. பட் தென் உங்களுக்கு 2 பிராண்டில் தான் கார் இருக்கும். டாடா, MG வாஸ் தேர் ஃபார் த லாங்கஸ்ட் டைம். மற்ற வயபிளான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ இன்றைக்கி
பார்த்தீங்கன்னா மாருதி வந்தாச்சு, ஹியூண்டாய் வந்தாச்சு, கியா வந்தாச்சு, MG has been there for some time. இப்போ வின்சர் was launched recently, which is doing very well. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு plenty of options, அது across price points, across brands. ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் வந்தாச்சு. ஸோ இட் இஸ் ஆல் ஆஃப் திஸ் திங்ஸ் தட் புட் டுகெதர் இஸ் ஆக்சலரேட்டிங். கரெக்ட். ஸோ நீங்கள் சொன்னபடி பார்த்தா கவர்மெண்ட் இஸ் சப்போர்ட்டிங் ஒன் சைட் அண்ட் பீப்புளுக்கும் அவேர்னஸ் வந்துச்சு. பட் ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்வே இல்லைனா சைனா அண்ட் அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் கம்பேர் பண்ண இந்தியாஸ் வந்து கைண்ட் ஆஃப் லேகிங் தான், ரைட்? ஸோ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஹவு டு வி லைக் டேக் இட்ல வந்து நம்ம ஃபார்வர்ட் டைரக்ஷனில் தான் போயிட்டு இருக்கோமா, இல்லைனா இன்னுமே லேக் இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சி அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் வி ஹவ் பீன் கோயிங் ஃபாஸ்ட். அதில் ஒன்றும் மாற்றமே டவுட்டே கிடையாது. இப்போ இன்வேரியபிளி எல்லா டெக்னாலஜி அடாப்ஷன் கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5-6% தாண்ட வரைக்கும் அது ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு விஷயங்க. ஒன்று, யாருமே வந்து நம்ம பண்ணாததை நம்ம புதுசாக யாரும் பண்ண மாட்டோம். நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன், அதே இடத்துக்கு போவோம், நம்ம யூஸ் பண்ணுற பொருள் அதே யூஸ் பண்ணணும்னு, நம்ம வாங்குற பொருள் அதே பொருள் தான் வாங்குவோம். புதுசாக ஒன்று வந்து அவுட் ஆஃப் த ஆர்டினரி போய் யாரும் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப வெரி ரேர். இன்னொன்று என்னென்னா சோஷியல் ப்ரூஃப் வேணும். நீங்கள் பண்ணால் தான் நான் அதை பார்த்து பண்ணுவேன், நான் பண்ணால் இன்னொருத்தர் என்னை பார்த்து பண்ணுவாங்க. பட் யாருமே பண்ணாத ஒருத்தர் பண்ணுறதா எப்படி? அண்ட் ஆல்சோ வந்து இட்ஸ் ஆல்வேஸ் செட் வந்து க்ரௌட் மேக்ஸ் க்ரௌட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து நிறைய வந்து அதை பார்க்க தட்ஸ் கால்ட் சோஷியல் ப்ரூஃப். சோஷியல் ப்ரூஃப்ங்கிறது இப்போ நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட இன்ஃப்ளூயன்சர்ஸு, அந்த மாதிரி இருக்கவங்க வாங்கினாங்கன்னா தென் வி கெட் த கான்ஃபிடன்ஸ். அவரெல்லாம் வாங்கியிருக்காருப்பா, நல்லா தான் இருக்குது அப்படிங்கும்போது நம்மளும் வி கெட் இன்ஸ்பயர்ட் டு டூ தட். பட் அது யாருமே இல்லைங்கும் போது நமக்கு இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வரும்? ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ஸ்லோ. அது வேறு வழி கிடையாதுங்க. பட் அந்த பாயிண்ட் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் பிவிட்டிங் ஆஃப்டர் 6-7% அடாப்ஷன். ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத் கர்வ்னு சொல்லுவோம், எஸ் கர்வ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6% வரைக்கும் வந்து இப்படி லினியராக தான் இருக்கும், ஃப்ளாட்டாக தான் இருக்கும். பட் அந்த 6-7% வந்ததுக்கப்புறம் லைக் வெர்டிக்கலாக மேலே போயிடும். ஸோ இப்போ இன்சிடென்ட்லி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் early 2025 ஆர் இஃப் நாட் December 2024னு வச்சுக்கோமே, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 2-2.5% தான் EV அடாப்ஷன். ஓகேங்களா? இப்போ 1.5 வருஷம் தான் இருக்குது. ரைட். இப்போ 8% தாண்டிட்டோம் போன மாதம். ஜூன் வந்து we have crossed 8%. which means அந்த எக்ஸ்பொனென்ஷியல் பிவிட் பாயிண்ட் வந்தாச்சு நம்ம. கரெக்ட். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும்? EVs will start becoming very near to you. இதனால் நியூஸில் பார்த்துருப்போம், இதை கவர்மெண்ட்டு சொல்லியிருப்பாங்க, ஹெட்லைன்ஸ் வரும், யாரோ பேசுவாங்க, கேட்டிருப்போம், அவ்வளோதான். பட் இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இட் பிகம்ஸ் வெரி காமன், எல்லாரும் அதை பற்றி பேசுகிறோம். அப்படிங்கும்போது இட் பிகம்ஸ் அ லாட் மோர் ஈஸியர். இப்போ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி மச் மோர் ஃபாஸ்டர் க்ரோத் இங்கிருந்து. அண்ட் இப்போது நாங்களாம் வந்து EV வாங்கின வந்து ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபியூவலோட இன்க்ரீஸ் தான் மேஜர். வந்து அந்த இன்க்ரீஸ் வரும்போது ரீசெண்டாக தான் வாங்கினீங்களா? ஆமாம், ஐ ரீசென்ட்லி பர்ச்சேஸ். ஓகே. ஸோ வந்து எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு EV இருக்கட்டுமே வீட்டில், ஒரு கிட்ட போகிறக்கோ அதுக்கெல்லாம் வந்து இருக்கட்டுமே அப்படின்ற ஒரு பர்பஸில் தான் வாங்கினேன். பட் அதில் வந்து நான் வாங்கின அப்புறம் தான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன், மோர் தென் ரேஞ்ச் ஆன்சிட்டி. பிகாஸ் இந்த ரேஞ்ச் ஆன்சிட்டி பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதை தாண்டி எனக்கு வந்து சம்டைம்ஸ் எங்கே சார்ஜ் எப்படி போடுறதுனே தெரியாமல் போச்சு. பிகாஸ் த கனெக்டர்ஸ் வேர் டிஃப்ரெண்ட். ஐ டோன்ட் நோ. ஓகே, இந்த இடத்துல இந்த ஃபாஸ்ட் கனெக்டருக்கு இப்படி தான் போடணும், அந்த நாலேஜ்லாம் வந்து எனக்கு இல்லை. ஓகே, எனக்குன்னு இல்லை, பொதுவாகவே வந்து மக்களுக்கு வந்து இன்னும் அந்த அவேர்னஸ் இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. ஸோ அதை பற்றி நம்ம வந்து எப்படி வந்து லைக் தெரிஞ்சுக்கணும் சார்? சரி, அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க. இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க காரு, டிசி ஃபாஸ்ட் சார்ஜருக்கு ஒரு கனெக்டர் இருக்குது. இட் இஸ் ஸ்லைட்லி லார்ஜர் கனெக்டர். வீட்டில் சார்ஜ் பண்ணுறது டைப் 2 கனெக்டர்னு சொல்லுவோம். அது வந்து சின்னதாக இருக்கும் கொஞ்சம், அவ்வளோதான். அது வந்து இதுதான் எல்லா காருக்கும். இது நீங்கள் வின்சர் வாங்கினா ஒரு ப்ளக்கு, MG இது டாட்டா வாங்கினா வேறு ப்ளக், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. யூனிவர்சல் பஸ்ஸுக்குமே இதுதான். கரெக்ட், புரியுது. ஓகேங்களா? பட் இது நம்ம சொல்கிறோம் ப்ராக்டிக்கலாக. நான் வந்து ஒரு நாட் ஈவன் லாங் டிஸ்டன்ஸ் இன்சைட் சிட்டிலே நான் போயிட்டு வரும்போது லைக் ரீசெண்டாக வி காட் இட்னால கிலோமீட்டர் வந்து சீக்கிரமாக வந்து கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஆன்சைட்டி ஆகிடுச்சு. எனக்கு வந்து இப்போ நான் எங்கே போய் இதை சார்ஜ் போட போகிறேன்? ஸோ ஒரு விஷயம் நான் வந்து நிறுத்தினா வந்து சார்ஜ் கம்மியாகுமோ, இல்லைனா வந்து இதை வந்து எப்படி நான் ஃபியூவல் கன்சம்ஷனாக எப்படி சார்ஜ் கன்சப்ஷனாக நான் எப்படி ஓட்டுவேன் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லாம் எனக்கு டக்குன்னு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுலேயே நான் வந்து மைண்டில் வந்து ஓட்டிகிட்டே இருக்கேன், ஏசிலாம் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து யோசிச்சு ஓட்டுறேன். இதே நான் வந்து பெட்ரோல் கார் எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா எனக்கு இந்த ஒரு ஆன்சைட்டியே இருக்காது சார். அப்படி கிடையாதுங்க. அதாவது இட் இஸ் ஆல் பிகாஸ் யூ ஆர் லேர்னிங் சம்திங் நியூ. கரெக்ட். கண்டிப்பாக வந்து இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் இல்லாமல் கிடையாது. சவுத் இந்தியா இஸ் ஃப்ளஷ் வித் சார்ஜர்ஸ்.
நீங்கள் ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. MG ஹப்னு ஒரு ஆப் இருக்குது, Correct. ப்ளக்ஷார்னு ஒரு ஆப் இருக்குது. Correct. நீங்கள் பார்த்தீங்கன்னா there are plenty of chargers. ஓகேங்களா, சார்ஜர் பற்றிலாம் வந்து கவலையே கிடையாது நமக்கு. And I think most cars in the market today do little over 300 kilometers, bare minimum 300 kilometers. Or let's say a few cars. Few cars we can say. Yeah. Not like guaranteed we cannot say. இல்லைங்க, அதாவது எக்ஸப்ட் ஃபார் வின்சரில் வந்து லோவர் பேட்டரி 39 கிலோவாட் ஹவர், ஆர் லாஸ்ட் இயர் வந்த நெக்ஸான், அதெல்லாம் வந்து இட் இஸ் ஸ்லைட்லி ஸ்மாலர் பேட்டரிஸ். பட் இன்னைக்கு வர கார்ஸ் எல்லாம் வந்து ஐம் டாக்கிங் அபவுட் ட்ரூ ரேஞ்ச், ஏஆர்ஐ ரேஞ்சு, டீலர் சொல்கிற ரேஞ்ச் எல்லாம் விட்டுருங்க. மோஸ்ட் கார்ஸ் கம்ஃபர்டபுளி டூ 300 கிலோமீட்டர்ஸ். நீங்கள் எஃபிஷியண்டாக ஓட்டினா 350-400 வரைக்கும் போகும். மஹிந்திராஸ் ஆர் டூயிங் ஈஸிலி அபவ் 450-500 கிலோமீட்டர்ஸ் வருது. ஓகேங்களா, ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஆர் ராதர் ஐ கேன் பிரிங் டாட்டாவுடைய பப்ளிஷ்டு டேட்டா, அவங்களோட அக்ராஸ் ஆல் த ரிவி ஓனர்ஸ் டெலிமேட்டிக்ஸ் டேட்டாவை வந்து தே ஷேர் இட் வித் அஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 93% ஆஃப் சார்ஜிங் ஹேப்பன்ஸ் அட் ஹோம். ஓகேங்களா, ஸோ இப்போ தட்ஸ் அ நார்மல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எவ்ரிபடி, ரைட்? ஸோ உங்களுக்கு நீங்கள் இண்டிவிஜுவல் ஹோமில் இருக்கீங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா அந்த சார்ஜர் மாற்றுறதுங்கிறது மட்டும்தான் ஒரு எஃபர்ட் அவ்வளியே. ஒன்ஸ் அதை மாற்றிட்டீங்க அப்படின்னா தென் தட் இஸ் வேர், அதுதான் உங்களுடைய ப்ரைமரி சார்ஜ் பாயிண்ட். கரெக்டுங்களா? எப்பவுமே வந்து நைட்டு நிறுத்த போகிறோம் நம்ம காரை, 10 மணி நேரம் அங்கே சும்மா குறைஞ்சபட்சம் 10 மணி நேரம் நிற்க போகுது. இல்லை, ஆனால் வந்து சார் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா அது வந்து ஒரு ரொட்டீன் ஆகிடுது சார் எங்களுக்கு. அது வந்து நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்க. சம்டைம்ஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா, நான் வந்து இறங்கினோடனே மேலே போய்டும், ஐயோ சார்ஜ் போட கீழே போகணுமே, நாளைக்கு வந்து எடுக்கும் போது ஃபுல் சார்ஜ் இல்லையே, நான் அந்த இடத்துக்கு போக முடியுமா? சி திஸ் அண்ட் ஆல் ப்ராக்டிக்கலி வி ஆர் ஃபேஸிங். இல்லை அது ப்ராபப்ளி ஐ திங்க் வந்து நாங்கள் இன்னும் அதுக்கு அடாப்ட் ஆகலான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் 1 மாதம் 2 மாதம் தான். ஓகேங்களா, யூஆர் ஜஸ்ட் ஒரு புது ப்ராடக்ட்டுக்கு நம்ம வி ஆர் கெட்டிங் அக்கஸ்டம்டு. ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன்லேருந்து ஆப்பிள் ஃபோனுக்கு மாறினீங்கன்னா தெர் இஸ் எ லேர்னிங் கர்வ் இல்லையா? அதே மாதிரி ஆப்பிள்லேருந்து ஆண்ட்ராய்டுக்கு போனீங்கன்னா ஒரு மாதம் ஐ திங்க் யூ வுட் ஃபைண்ட் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். அது வந்து பட் அது நம்ம யூஸ் பண்ண வந்து அது எப்படிங்கிறது கற்றுக்குறோம். அது ரொம்ப ஒன்றும் கற்றுக்க முடியாத ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா, அது வந்து ஒரு சின்ன பிஹேவியரல் சேஞ்ச், அவ்வளோதான். அது அந்த பொருள் கூட நம்ம இருக்கும்போது அது இட் பிகம்ஸ் அக்கஸ்டம்டு வெரி குவிக்லி. கரெக்ட். ஒரு சிலருக்கு 10 நாள் ஆகும், ஒரு சிலருக்கு 1 மாதம் ஆகும், 2 மாதம் ஆகும், அவ்வளோதான். அதுக்கு மேலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, ஐ திங்க் நாங்கள் வந்து ப்ரீ ரெக்வெஸ்ட்டாக ஐ ஷுட் பி ப்ரிப்பேர்ட். லைக் வந்து இதெல்லாம் நாங்கள் பண்ணணும், இந்த கார் வாங்கினா இதெல்லாம் நாங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கணும் நைட்டு ஃபுல்லாக, அதுக்கப்புறம் எங்கன்னா போகுதுன்னா கரெக்டாக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் ஃபார் இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் அ ட்ரிப்னா, முன்னாடிலாம் நாங்கள் வந்து ட்ரிப்பை பற்றி மட்டும் தான் பேசுவோம். இப்போ வந்து எங்கெங்கே ஸ்டேஷன்ஸ் இருக்குது, நம்ம வந்து எங்கே பிரேக் எடுக்கிறோம், அங்கே வந்து ஸ்டேஷன் இருக்கா, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் ஒரு நம்மளோட டே டு டே பிளான்லேயே வந்து இன்க்ளூட் ஆகிட்டு வருது. இல்லை, அது உண்மைதாங்க. இப்போது இதே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2021, 2022 அந்த டைம்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானிங் வுட் ஹவ் பின் இன்னும் கஷ்டமான ஒரு வேலை அது. ஓகேங்களா, இன்றைக்கி வந்து லெட்ஸ் சே கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2022 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 4 சார்ஜர் தான் இருந்திருக்கும். இன்றைக்கி 60-70 சார்ஜர் இருக்குது ஈஸியாக. ஓகேங்களா, ஐ மீன் ஆல் நெட்வொர்க்ஸ் கம்பைன்டு. எங்கள் சார்ஜர் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20 சார்ஜருக்கு மேலே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி அவ்வளோ சார்ஜர் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் பிளானிங்னால வந்து ஸ்டில் சம் பிட் ஆஃப் பிளானிங் இஸ் ரிக்வயர்ட். அது பண்ணித்தான் ஆகணும். பட் அது வந்து நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் தட் யூ ஸ்டாப்ங்க. சி, சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பெட்ரோல் பம்ப்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரே இடத்துல ஒரு பெரிய கேனப்பி, ஒரு 1/2 ஏக்கர் பிளாட் இல்லை ஒரு 1 ஏக்கர் பிளாட் பெருசாக இருக்குது. கரெக்டுங்களா, அதுக்கு ஒரு விசிபிலிட்டி இருக்குது, உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குது. நீங்கள் போகும்போது வந்து நம்ம அதை பார்க்கலினாலுமே இட் கெட்ஸ் இன் டு யுவர் மைண்ட், ஒரு இம்பாக்ட் இருக்குது, வெரி விசிபிள். சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து வில் பி ஹிடன் இன் பிளைன் சைட். ஓகேங்களா, சார்ஜிங் ஸ்டேஷன் நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம். ஒரு சார்ஜர் வைக்கிறதுக்கு 3க்கு 3 இடம் வேணும், 2 கார் நிறுத்துறதுக்கு இடம் வேணும். ஓகேங்களா, உங்கள் ஜிம்மில் இருக்கலாம், சினிமா தியேட்டரில் இருக்கலாம், ஷாப்பிங் மாலில் இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸ் பில்டிங்கில் இருக்கலாம். நீங்கள் சொல்கிற எல்லா இடத்துலையும் இருக்குது இல்லைங்களா? அப்போ அதையெல்லாம் நம்ம சார்ஜிங் ஸ்டேஷனாகவே நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல. நம்ம போகிறோம், நிறைய பேர் ஐசி பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் டிரைவ் பண்ணுறவங்க அதை நோட்டீஸ் கூட பண்ண மாட்டாங்க. கரெக்ட். ஓகேங்களா, நீங்கள் எலக்ட்ரிக் கார் இருக்குதுங்கிறனால மேபி யூ வில் ஸ்டார்ட் நோட்டிசிங் அதெல்லாம். பட் நீங்கள் ஒரு 80% ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் நாட் டிரைவிங் ஆர் ஹூ டோன்ட் கேர் அபவுட் எலக்ட்ரிக் கார்ஸ், அவங்களுக்கு அந்த சார்ஜர் இருக்கிறது கன்வென்ட் இருக்கிறது கூட தெரியாது. ஓகேங்களா, ஸோ சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி தான் வளரும். ஓகேங்களா, சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு வரலாம் அதையே. ஸோ
பட் ஹேவிங் செட் தட் பெட்ரோல் பம்ப் மாடலில் பெரிய ஒரு சார்ஜிங் ஹப்ஸ் தட் வில் ஆல்சோ கம் இன் டு ப்ளே அந்த மாதிரியும் வரும்ல. பட் அது மட்டும் தான் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. Okay. ஸோ இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறது சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே இல்லைங்களா? ஒரு 3 பின் சாக்கெட் இருந்தாலே கார் சார்ஜ் பண்ண முடியும். ஆமாம், இன்ஃபேக்ட் அந்த 3 பின் தான் வந்து இவங்கெல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப சேஃபு, உங்கள் பேட்டரிக்கு வந்து ரொம்ப சேஃபு மோர் தென் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட. இல்லை, அது அந்த காலம் மாறிடுச்சுங்க. பிகாஸ் இன்னைக்கு வர கார்ஸு பேட்டரியில் இருக்கிற தெர்மல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு. ஸோ டிசி சார்ஜிங்கே கண்டினியூஸாக பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. ஸோ ஆனால் எங்களுக்கு அட்வைசபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி கிடையாதுங்க. ஓகே, தட்ஸ் நாட் த ஃபேக்ட் எனிமோர். இன்னைக்கு டிசி சார்ஜிங் கண்டினியூஸாக பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து அதாவது சி ரேட்ஸ்னு சொல்லுவோம், அதாவது பேட்டரியோட கெப்பாசிட்டி எவ்வளவு, அதோட நம்ம எத்தனை மடங்கு ஜாஸ்தியாக வந்து டிசி சார்ஜிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது 2C 3C எல்லாம் போகும். இப்போ நீங்கள் பிஒய்டி ஃப்ளாஷ் சார்ஜிங் நியூஸ்லாம் பார்க்குறீங்களா, 5 மினிட்ஸில் சார்ஜ் பண்ண 10 மினிட்ஸில் சார்ஜ் பண்ணுறோன்னா அதெல்லாம் 10C வரைக்கும்லாம் போகுது. ஓகேங்களா? இப்போ நம்ம டிசி சார்ஜிங் வி ஆர் நாட் கிராசிங் மோர் தென் 2C. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் நாட் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு 3 பின் சாக்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறது என்ன அப்படின்னா, இட் இஸ் குட் ஃபார் த கிரிட். பெரிய உங்களுக்கு பவர் கனெக்ஷன்லாம் வேண்டியது இல்லை. இப்போ நான் வந்து ஒரு டிசி சார்ஜிங் 120 கிலோவாட் இல்லை 200 கிலோவாட் சார்ஜர் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய அப்ஸ்ட்ரீம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே தேவைப்படுது இல்லை, டிரான்ஸ்ஃபார்மர்ஸு அதுக்குண்டான இதெல்லாம் தேவைப்படுது. 3 பின் சாக்கெட்டில் போடுறதுல எதுவுமே உங்களுக்கு வேண்டியதில்லை. நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மிக்சி கிரைண்டருக்கெல்லாம் போடுற ப்ளக் தானே அது. கரெக்ட். அதில் நம்ம கார் சார்ஜ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் அது என்னென்னா, எல்லாரும் இப்போ பெட்ரோல் கார் வந்து அது கார் சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து அது 10 மணி நேரம் ஆகுமாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு. பட் உங்களுக்கு 10 மணி நேரம் ஆகுதுங்கிறது உங்களுக்கு எதாவது தெரியுது? உங்களுக்கு நீங்கள் கார் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு இஸ் தட் அ பெயின் பாயிண்ட் ஈவன்? இல்லை, இட்ஸ் நாட். டு பி வெரி ஃப்ராங்க் வந்து நான் கீழே பார்க் பண்ணும்போது அந்த இடத்துல பக்கத்துலேயே நான் சார்ஜ் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ளக் பண்ணி விட்றீங்க, நீங்கள் போகிறீங்க, டிவி பார்க்குறீங்க, படுத்து தூங்குறீங்க, காலையில் எழுந்து வரும்போது அவ்வளோதான், கார் ஃபுல்லாக இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து நான் என் ஃபோன்லேருந்தே நான் ஆஃப் பண்ணிப்பேன். எக்ஸாக்ட்லி. யூ டோன்ட் ஈவன் நீட் டு டூ தட். நீங்கள் பேட்டரி ஃபுல் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக. ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். நீங்கள் வந்து எவ்ரி மார்னிங் யூ வேக் அப் டு அ ஃபுல் டேங்க். கரெக்ட். ஸோ இன்ஃபேக்ட் இது வந்து நம்ம ஒரு பெட்ரோல் பம்ப் போடுற கூட ஒரு 10 நிமிஷம் ஒரு பெட்ரோல் பம்புக்கு போகணும். இது அது கூட வேலை இல்லை. இது எப்படி இருந்தாலும் நிற்கிற இடத்துல தான் கார், உங்களுக்கு ஆஃபீஸில் கார் நிற்கிது, வீட்டில் கார் நிற்கிது, ரைட்டுங்களா? நீங்கள் ரெகுலராக கார் எங்கே நிறுத்துவீங்களோ அந்த இடத்துல ஒரு 3 பின் சாக்கெட் இருந்தால் போதும். தட் லூஸ். அண்ட் வந்து இன்னொரு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா சார், இந்த ஃபுல் டேங்க் வந்து பண்ணுறதோட இந்த ஃபுல் சார்ஜிங் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும், மணி வைஸ் ரொம்ப சேஃபாக இருக்கும். ஏன்னா வந்து எப்போ பார்த்தாலும் அந்த பெட்ரோல் போய் நம்ம வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுற போது ஐ வில் ஆல்வேஸ் திங்க் பிஃபோர் கெட்டிங் ஒரு ஈவி கார் இருந்தா நம்ம வந்து லைஃப் லாங் வச்சுட்டு ஓட்டலாம்ல அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து எப்பயுமே இருக்கும். நீங்க யூ ஆர் ஃபீலிங் தட் இல்லீங்களா? இப்போ ஜஸ்ட் இமேஜின் அது கூட ஒரு சோலார் பேனல் இருந்துன்னு வச்சுக்கோங்க வீட்டில் மேலே. மோஸ்ட் பீப்புள் ஹேவ் தட் இன்ஃபேக்ட். ஆமாம், அது ஒரு டேட்டா இருக்குங்க. அதாவது இன்வேரியபிளி வீட்டில் சோலார் வச்சுருக்கவங்க எல்லாரும் இப்போ ஈவி வாங்கிட்டு இருக்காங்க. ஈவி வாங்கினவங்க எல்லாரும் இப்போ வீட்டில் சோலார் போட்டிருக்காங்க. ஏன்னா பிகாஸ் ரொம்ப ஆப்வியஸ் திங் இல்லைங்களா? நீங்கள் வாங்கிடுறீங்க, ஓகே ரைட்டு, எனக்கு கரண்ட் பில்லும் கிடையாது எனக்கு. இப்போ நம்ம வந்து பெட்ரோல் செலவு கம்மியாகும், பட் ஓகே பெட்ரோல் செலவு எனக்கு 100 ரூபா ஆச்சுன்னா கரண்ட் பில் 20 ரூபா தான் ஆகுது அப்படிங்கிறது. அந்த 20 ரூபாயும் இல்லாமல் பண்ண முடியும் இல்லை? ஓ கரெக்ட். இப்போ நீங்கள் சொல்லும் போது நானும் கால்குலேட் பண்ணிருக்கேன். ஓகே, வி ஹேவ் அ சோலார், ஸோ வந்து நம்ம அதுக்கு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? அண்ட் இந்த இவி ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் எந்த ஃபேக்டர் பார்த்து ஓப்பன் பண்ணுவீங்க சார்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே க்ரௌட் வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக, இல்லை என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவீங்க? சி லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் பீயிங் கன்சிடர்ட். அதுலைங்க அந்த குவாலிட்டி ஆஃப் த ரெஸ்ட் ஸ்டாப்பு, அங்கே இருக்கிற அம்யூனிட்டிஸ் என்ன, அங்கே என்ன டிராஃபிக் இருக்குது, வாட் இஸ் வி ஆல்சோ ஹேவ் நியரஸ்ட் டோல், எது டோல், வி ஆல்சோ ஹேவ் டோல் டேட்டா. அப்பார்ட் ஃப்ரம் தேட் வி ஒர்க் வித் கம்பெனிஸ், இப்போ டாடா மோட்டர்ஸ், எம்ஜி மாதிரி கம்பெனிஸ், வி ஒர்க் க்ளோஸ்லி வித் தெம். Oh, so you're collaborating with them. So we share data both ways. So we get to know what are the hot spots. அவங்களோட டெலிமேட்டிக் சிஸ்டம்ஸ் இருந்து இட்ஸ் ஆல் anonymized data. Okay. But hotspots, the IC cars or hotspots. So EVs எங்க density ஜாஸ்தி இருக்கு. So all of that data is being studied actively. So எந்த காரிடார்ஸ்ல அதிக சார்ஜஸ் தேவைப்படுது, எந்த காரிடார்ஸ்ல வந்து we have heat maps of vehicles மூவ்மெண்ட்டுங்க. So all of that is considered. Okay. Yes. And who's your targeted audience, sir? இப்போ கரண்டா லைக் யாரை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க? Obviously electric vehicle owners. Yeah, so especially cars. See இப்போ உங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆல் த வே ஃப்ரம் சைக்கிள்ஸ்லேருந்து எல்லாமே வந்துருச்சு. உங்களுக்கு ஹெவி கமர்ஷியல் ட்ரக்ஸ் வரைக்கும் இருக்குது. வி ப்ரைமரிலி ஃபோக்கஸ் ஆன் கார்ஸ்.
ஓகேங்களா. 2-வீலர்ஸ் ஆட்டோஸ் இருக்குது, பட் தட் இஸ் நாட் ஆர் டார்கெட் ஆடியன்ஸுங்க. ஸோ எங்களுக்கு வந்து கார்ஸு. Apart from that, we also do some bits of buses, commercial vehicles also we do, but that is not our primary. ஸோ வந்து நிறைய பேருக்கு இன்னுமே வந்து ஈவிக்கும் வந்து ஹைப்ரிடுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாமல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் போலரைசிங்கான ஒப்பீனியன். இட் இஸ் an ஒப்பீனியன் ஆஃப் மைண்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து எல்லாரும் இதுக்கு ஒத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ஹைப்ரிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, இட் இஸ் பி வெரி கிளியர், தே ஆர் நாட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஓகேங்களா. தே ஆர் ஸ்லைட்லி பெட்டர் ஃபியூவல் எஃபிஷியன்ட் பெட்ரோல் ஆர் டீசல் கார்ஸ். ஓகேங்களா. காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற ஹைப்ரிட் கார்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் அ வெரி ஸ்மால் பேட்ரி. 2-வீலரில் வர பேட்ரி இருக்குது இல்லைங்களா, மோரலஸ் அந்த சைஸு, இஃப் நாட் ஈவன் ஸ்மாலர். நிறையா ஹைப்ரிட்ஸில் வந்து ஒரு 2-வீலர் இருக்கிற பேட்ரி கூட வந்து காரில் கிடையாது. ஓகே. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உங்களுக்கு வந்து அது ஆஸ் த கார் கோஸ் இட்ஸ் சார்ஜஸ். ஓகேங்களா. ஸோ பாயிண்ட் என்னென்னா, அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு பெட்ரோல் வேணும். பெட்ரோல் இல்லாமல் அது சார்ஜ் ஆகாது. ஓகே, புரியுதுங்களா. எஸ், கார் போயிட்டு இருக்கும்போது பிரேக் பண்ணும்போது நம்ம பேட்டரி சார்ஜ் ஆகுது, பட் காரு ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு பெட்ரோல் வேணும். புரியுது. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, சில இடங்களில் வந்து அந்த பேட்டரி கம்ஸ் இன் டு பிளே and it gives you slightly extended range. ஓகேங்களா. இப்போது ஒரு வெஹிக்கிள் வந்து லிட்ஸே பெட்ரோலில் வந்து உங்களுக்கு 10 கிலோமீட்டர் ரேஞ்ச், ஒரு லிட்டருக்கு 10 கிலோமீட்டர் கிடைக்குது அப்படின்னா, இஃப் யூ பை அ ஹைப்ரிட், அதே வெர்ஷனில் வந்து இஃப் யூ பை அ ஹைப்ரிட் வெஹிக்கிள், that will give you something like 14 or 15 kilometers. இப்போ இல்லை ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி வந்து ஒரு நார்மலாக பெட்ரோல் வண்டி வந்து உங்களுக்கு ஒரு 16-17 கிலோமீட்டர் கிடைக்குது அப்படின்னா, அதுலேயே ஹைப்ரிட் வெர்ஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 20-22 கிலோமீட்டர் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதுதான். பட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறது வந்துங்க, the entire drive train should be electric. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கிற பெனிஃபிட் வந்து பர்ஃபார்மன்ஸு, காஸ்ட்டு. ஓகே, ரைட்டுங்களா. இப்போ நீங்கள் டோட்டலாகவே வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி சோலார்லேருந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி கார் ஓட்ட முடியும், இல்லை கிரிட்லேருந்து நீங்கள் சார்ஜ் பண்ணால் இட் இஸ் ஸ்டில் சீப்பர். இதெல்லாம் எதுவுமே வந்து நீங்கள் ஹைப்ரிட்டில் பண்ண முடியாது. ஓகே. அகெயின் வந்து அது ஒரு ஐஸ் வெஹிக்கிள் மாதிரி தான். அது ஐஸ் வெஹிக்கிள் தான், ஃபியூவல் எஃபிஷியன்ட் ஐஸ் வெஹிக்கிள். ஓகேங்களா, இந்தியாவில் இருக்கிறது. பட் there is another version called PHEV, plug-in hybrid electric vehicle. ஓகேங்களா. இந்தியாவில் இது வரைக்கும் அது லான்ச் ஆகலை. ஓகே. ஐ திங்க் ப்ராபப்ளி in the next 6 months we will see 1 or 2 vehicles being launched. ஓகே. ஸோ அதில் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, there is a larger battery. இப்போ இருக்கிற இது மாதிரி கிடையாது. இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட், ஹெவி ஹைப்ரிட், வாட் இஸ் தட், ஸ்ட்ராங் ஹைப்ரிட்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. இது வந்து PHEV வந்து இட் ஹாஸ் அ மச் லார்ஜர் பேட்டரி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேன் சார்ஜ் இட் வித் யோர் 3-pin சாக்கெட் ஆர் 7 கிலோவாட் வால் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் சார்ஜ் பண்ணலாம். சம்டைம்ஸ் ஈவன் DC ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட அந்த பேட்டரியில் பண்ணலாம். ஸோ தட் வில் கிவ் யூ, ஐடியலி தட் ஷுட் கிவ் யூ 100 kilometers அட்லீஸ்ட். ஓகே. 100 kilometersங்கும் போது தட் இஸ் இனஃப் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த டிரைவிங் தட் யூ டூ. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இன்னைக்கு வந்து ஐ திங்க் 46 kilometers ஆர் சம்திங் லைக் தட் தான் வந்து இந்தியாவுடைய ஆவரேஜ் டிரைவிங் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. அப்போது ஒரு 100 கிலோமீட்டர் ரேஞ்சு ஒரு PHEVயில் இருந்ததுன்னா, ஒரு 95% ஆஃப் யுவர் டிரைவிங் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்லேயே முடிச்சிடுவீங்க. ஓகே. ஓகேங்களா. அப்போது நம்ம அந்த 100 or 120 கிலோமீட்டர் தாண்டி நம்ம என்னைக்கு போகிறோமோ அந்த அன்னைக்கு மட்டும்தான் அந்த பெட்ரோல் இன்ஜின் யூஸ் ஆக போகுது. ஓகே. ஐடியலி. ஓகேங்களா. பட் அதுலேயும் ஒரு ஐரணி என்ன அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக வர ஸ்டடீஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, மோஸ்ட் PHEV ஓனர்ஸ் வந்து தே டோன்ட் பாதர் டு பிளக் இன். அவங்க பண்ணுறதில்ல. பேட்டரி இருக்குது, பட் அவங்க வந்து அதை சார்ஜ் பண்ணுறதே கிடையாது. பெட்ரோல்லே தான் ஓடிட்டு இருக்காங்க. பெட்ரோலில் ஓடும்போது அப்பப்போ அந்த மாதிரி இந்த பிரேக் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் சார்ஜ் ஆகி தே கெட் பெட்டர் மைலேஜ். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் இந்த ஃபியூல் கிரைசிஸ் வந்து தெரியுமா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் PHEV ஓனர்ஸ் வந்து அவங்களோட பிஹேவியர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குங்கிற மாதிரி இப்போ நியூஸ் வருது. பட் என்னோட பாயிண்ட் என்னென்னா, ஒரு ஹைப்ரிட் டிரைவ் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட். உங்களுக்கு ஐசி இன்ஜின் இருக்கிற எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது. இது போக வந்து எலக்ட்ரிக் டிரைவ் ட்ரெயினில் இருக்கிற எல்லா விஷயங்களும் உள்ளே இருக்குது. ஸோ அது காம்ப்ளிகேட்டட் தானே. கரெக்ட். ஓகேங்களா. இப்போ ஈவியில் இன்னொரு பெனிஃபிட் நம்ம என்ன சொல்கிறோம்,
இட் இஸ் வெரி சிம்பிள். மெயின்டெனன்ஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் செலவே கிடையாது. கரெக்ட். என்ன ரீசன்? உங்களுக்கு வந்து ஒரு ஐசி இன்ஜினில் 2000 பார்ட்ஸ் இருக்குன்னா இதில் 50 மூவிங் பார்ட் தான் இருக்குது. அப்போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப குறைவு. பட் பிஹெச்இவில் நீங்கள் அதை சொல்ல முடியுமா? இல்லை ஹெச்இவியில் அதை சொல்ல முடியுமா? ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதை சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா பிகாஸ் நீங்கள் ஐசி இன்ஜினில் இருக்கிற எல்லா சமாச்சாரம் அதில் இருக்குது. அப்போ அதில் என்னென்னலாம் ஃபால்ட் ஆகுமோ அதே ஃபால்ட் இதுலேயும் ஆகும். ரைட். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னவே இட் இஸ் த பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் அப்படிம்பாங்க. யூ ஆல்சோ கெட் த வர்ஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். அதான் பிரச்சனை. ரைட். ரெண்டுமே இருக்கும்ல. ஒரு பெனிஃபிஷியல் இருந்தால் கண்டிப்பாக அதர் வே அரவுண்ட் ஆல்சோ கண்டிப்பாக. பட் இன்னைக்கு இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோடைய டிரைவிங் ரேஞ்சுங்க, அதோட பர்ஃபார்மன்ஸு, அது வந்து இட் இஸ் மோர் தென் இனஃப். ஒரு ஒரு சராசரி டிரைவருக்கு வந்து இட் இஸ் மோர் தென் இனஃப் ரேஞ்ச் வந்து இன்றைக்கி ஒரு நார்மல் ஈவியில் இன்றைக்கி வந்துருச்சு. அந்த வந்துருச்சு. ஸோ தேர்ஃபோர் இது ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட நெசசிட்டி என்னங்கிறது எனக்கு புரியல. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா, இப்போ ஈவி வந்து நான் சூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றது வந்து ஒரு பொதுவான கருத்தாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு செகண்டரி காராக வேணால் நம்ம ஈவியாக வச்சுக்கலாம். ப்ரைமரியாக வந்து நம்ம ஈவியை வந்து ஃபுல்லாக டிபெண்ட் பண்ண முடியாது. எங்கேயோ லாங் ட்ரைவ் போகிறோம், இல்லைனா ஏதாவது ஒரு விஷயம், இப்போ பேட்ரியோ ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதோட ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லைனா அந்த காஸ்ட்டாக வந்து அதை என்னால் வந்து பேர் பண்ண முடியாது அப்படின்றது வந்து அவங்களோட கருத்தாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, அது டெஃபினட்டாக அந்த ஆங்ஸைட்டி இருக்குது. ஒருத்தருக்கு புதுசாக போகிறோம், ஒருத்தர் செகண்ட் கார் தேர்ட் கார் வாங்குறாங்கன்னா ஆக்சுவலாக எலக்ட்ரிக் காரில் வந்து அதோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு அது பெருசு கிடையாது. ஓகேங்களா? பட் ஃபஸ்ட் டைம் கார் வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், அவங்களுக்கு நிறைய கனவு இருக்கும். ஸோ அவங்க வந்து இது ரிஸ்க்குன்னு நினைப்பாங்க. அதை இந்த ரிஸ்க்கை எடுக்கக்கூடாதுங்கிறத மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வுட் டிசைட். கரெக்டுங்களா? பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டியாகோவுடைய டேட்டா டாட்டா ஸ்போக் அபவுட் இட் லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27% கார் பையர்ஸ் டாட்டா டியாகோ ஈவி வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ். ஸோ விச் இஸ் சர்ப்ரைசிங் டு மீ ஆல்சோ. பட் பீப்புள் ஆர் மேக்கிங் தட் சாய்ஸ். ஏன்னா இது வந்து யாரும் வாங்காதப்போ நம்ம வாங்கினா தப்பாயிருமோன்னு நினைக்கிறது கரெக்டு. கரெக்டுங்களா? நம்ம வந்து இது தெரியாத போய் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் இன்றைக்கி வந்து தெரியுது இல்லைங்க, இன்றைக்கி வச்சுருக்காங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுட்டுருக்கிறவங்ககிட்ட பேசும்போது அவங்க கான்ஃபிடண்ட்டாக சொல்லும்போது வந்து அவங்களுக்கு அந்த தைரியம் வருது. ஓகேங்களா? இன்னொரு ஜோக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே ஐசி ஓனர்ஸ் தான் சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓனர்ஸ்ட்டு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி எந்த ப்ராப்ளம் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். சார்ஜிங்லாம் பிரச்சனையா சார்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, ஓடிட்டு தான் இருக்கேன், லாங் டிஸ்டன்ஸ்லாம் போக முடியுதா, போயிட்டு தான் இருக்கேன் அப்படிம்பாங்க. பட் இதே ஐசி ஓனர்ஸ் கேட்டிங்கன்னா அது இதில் அந்த பிரச்சனை அதில் நிறையா இருக்கும். அவங்களுக்கு எதுக்கு ஆங்ஸைட்டி அது. ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் அன் அவேர்னஸ் ப்ராப்ளம்ங்க, விச் இஸ் கெட்டிங் அட்ரெஸ்டுங்க, அண்ட் பீப்புள் ஆர் மேக்கிங் தட் லீப் ஆல்சோ. இல்லை, ஐம் சீயிங் லைக் நம்ம வந்து முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ ஐம் சீயிங் எவ்ரிவேர் க்ரீன் கார்ஸ். தட் இஸ் வெரி நைஸ் டு சி. நம்மளோட பொல்யூஷனாக இருக்கட்டும், நிறைய மாற்றங்கள் இருக்குது. இந்த மாற்றங்கள் தேவைன்னு நம்ம ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தோம். இவென்ச்சுவலாக இட் இஸ் ஹேப்பனிங் தான் வி ஆல் ஃபீல். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படி தான் எல்லோரும் நினைப்பாங்க. பட் அது பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாதுங்க, இதெல்லாம் நான் வந்து பார்த்து அடிபட்டு அதுக்கப்புறம் கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்னு சொல்கிற சில விஷயம்லாம் நீங்கள் சொல்லணும். அதாவது சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப குறைவாக இருந்த காலகட்டங்களில் வந்து லாங் ஜேர்னி பண்ணுறதுங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு ப்ராப்ளம் தான். அது ரிஸ்க்கு தான். அந்த ரிஸ்க்கை வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கிற ஆளுக்கு தான் அதெல்லாம் பண்ணுவாங்க அந்த டைமில். ஸோ அதில் வந்து நிறையா அந்த டைமில் வந்து 2021, 2022 வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராண்ட் ஆகிறது, திடீர்னு சார்ஜிங் ஸ்டேஷன் ஒரு இடத்துக்கு போவாங்க, அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வேலை செய்யலை அப்படின்னா அப்புறம் அங்கேருந்து அடுத்ததுக்கு போகிறவங்களுக்கு ரேஞ்ச் இருக்காது, பின்னாடியும் வர முடியாது. அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்தது. பட் எங்களை பொறுத்தளவுக்கு வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் ரிலையபிலிட்டிங்கிறது வந்து வி கிவ் இட் அ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸு. ஸோ அது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் அவர் கோர் வேல்யூஸ். ஸோ சார்ஜிங் ஸ்டேஷன் வாட் எவர் இஸ் தேர், எங்களுக்கு குறைவாக இருந்தாலும் இட் ஹாஸ் டு பி ரிலையபிள் அப்படிங்கிறது வந்து டே ஒன்லேருந்து வி ஹவ் பீன் வெரி கிளியர். ஓகே. ஸோ அந்த ரிலையபிலிட்டி வந்து இட் ஹஸ் பில்ட் த ட்ரஸ்ட் வித் த கஸ்டமர்ஸ் எங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்களோட சார்ஜிங் ஸ்டேஷனில் வந்து இந்த பிரச்சனை ஆனதுங்கிறது 1-2 இருந்திருக்கலாம், பட் ரொம்ப குறைவு. ஸோ அதெல்லாம் தான் பெரிய சேலஞ்ச் அந்த டைமில். அதில் வந்து ஐ திங்க் பீப்புள் ஹவ் சஃபர்ட்.
பட் அந்த டைமில் எந்த மாதிரி சப்போர்ட்லாம் கொடுத்துருக்கீங்க சார்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில டாட்டாலாம் வந்து ஐ ஹர்ட் தட் தே கிவ் RSA என்றால் டக்குன்னு வந்து எங்கே ஸ்டாப் ஆனாலும் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி சப்போர்ட் வந்து கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்கீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யுவர் ஸ்டேஷன் இஸ் நாட் ஒர்க்கிங், இல்லைனா வந்து அப்போ எப்பயோ டக்குன்னு வந்து ரிப்பேர் ஆயிருக்கு, அப்போ தெரியாமல் வந்து சில பேர் வந்து நிறுத்தியிருப்பாங்க, அவங்களுக்குலாம் எந்த மாதிரி சப்போர்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க? அதாவது we always try and make sure there is an alternative. ஓகேங்களா, சார்ஜிங் ஸ்டேஷனில் பக்கத்துலேயே we make sure we build another charger. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து இஃப் ஒரு டவுன் டைம் இருக்குது அப்படின்னா அது இமீடியட்டாக வந்து ஆப் நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம் கஸ்டமர்ஸ்க்கு. ஓகே, நீங்கள் ஒரு இடத்துல சார்ஜ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய நெக்ஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் மேபி ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இங்கிருந்து இருக்கிறது வந்து இஃப் இட் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் அப்படின்னா வி மேக் ஷோர் தட் இஸ் பீங் கம்யூனிகேட்டட் வித் ஆல் அவர் கஸ்டமர்ஸ் இன் தட் ஜியோகிராஃபி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். பட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இட் இஸ் மோர் ஆஃப் அ பேண்டைட் சொல்யூஷன். பட் அல்டிமேட் சொல்யூஷன் என்ன இஸ் டு பில்ட் அ ரொபஸ்ட் infrastructure. So that is what we have been focused on. And the reliability it comes at great cost. Correct. ஓகேங்களா, you need to have a well trained team. ஒரு டவுன் டைம் இருந்ததுன்னா அது இம்மீடியட்டாக அட்ரஸ் பண்ணணும். ஸோ turnaround time வந்து it is something that we watch very closely with all our engineers. So you have any emergency team மாதிரி that 24 emergency center மாதிரி? So support customer support call center இருக்கு. So we answer calls in all regional languages 24/7. So எல்லாரும் கூப்பிட்டாலும் there will be somebody to answer. ஸோ அவங்கள ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறது எல்லாமே வந்து that is happening. அதே மாதிரி the kind of மிஷின்ஸ் தட் வி பை, சார்ஜிங் மிஷின்ஸ் நம்ம கொண்டு வரோம் இல்லைங்களா. Initially we went for chargers that were made in Italy because we wanted to bring global infrastructure. இங்கே இந்தியாவில் வந்து global infrastructure நம்ம கொண்டு வரணுங்கிறது தான் உங்களோட எய்ம். பிகாஸ் ஐ ஹவ் சீன் யூ டாக்கிங் பிஃபோர் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ ஐ ஹவ் சீன் யூ சேயிங் தட் மோர் ஆன் லைக் குளோபல் கல்ச்சரும் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே எடுத்துகிட்டு வரணுன்றதுல ரொம்ப தட் வாஸ் தி ஆம்பிஷன். கீன். எஸ் எஸ், ஏன்னா அந்த ரிலையபிலிட்டி நம்ம கொண்டு வந்தோம்னா தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் இல்லைங்களா. ஸோ அது வந்து கார் இருக்குது, சார்ஜிங் இன்ஃப்ரா இருக்குது, பட் அது வேலை செய்யுங்கிற நம்பிக்கை ஏற்படுத்தணும் இல்லையா. கரெக்ட். ஸோ அதுக்கு வந்து ஒன் ஆஃப் த திங்ஸ் இது எல்லாமே இட் ஆட்ஸ் அப். இந்த டெக்னாலஜி லேயர் நாங்கள் பில்ட் பண்ணது பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஸ்டைல் ஃபார்வர்டாக இருக்கும். உங்களுக்கு யூ டோன்ட் ஹாவ் டு கிளிக் லைக் 15 times டு ஸ்டார்ட் சார்ஜிங், ரைட். ஸோ அந்த மாதிரி. அப்புறம் கஸ்டமர் சப்போர்ட் நான் சொன்னது, கஸ்டமர் சப்போர்ட்லாம் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஜேர்னிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் கூடுவாங்க. நான் நெக்ஸ்ட் வீக் வந்து கொச்சின் போகிறேன், எனக்கு வந்து வழியில் என்னென்ன சார்ஜர் இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னா நாங்கள் ரூட் பிளானிங்லாம் போட்டு அனுப்புவோம் உங்களுக்கு. அந்த மாதிரி எதாவது இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் எங்களுக்கு எதாவது சொல்லுங்கள் சார். லைக் அவங்க மாட்டிக்கிட்ட மாதிரி அதுலேருந்து நீங்கள் வந்து யூ ஹவ் பீன் வெரி வந்து ஹெல்ப்ஃபுல் அண்ட் அந்த மாதிரி நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது சொல்கிறதோட ஐ வுட் சே வாட் இன்ஸ்பயர்ட் ஒன் ஆஃப் அவர் வெரி ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் சேலத்து பக்கத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன். தாட் initial ambition was to connect Cochin and Bangalore, which was like ஒரு 700 kilometer stretch. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் there was hardly any cars மார்க்கெட்டில். அப்போ தான் கார்ஸ் வந்தால் இருக்குது. ஒரு இந்தியா பூரா சேர்ந்து ஒரு 4000 கார் கூட விற்றுருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து எலக்ட்ரிக் காரோட அதிகபட்ச ரேஞ்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐ திங்க் அபவுட் ஒரு 180-190 தான். இந்த நெக்ஸானில் ப்ரைம்னு ஃபஸ்ட்டு வந்து வெர்ஷன். ஸோ அதோட ரியல் வேர்ல்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் 170-180 தான் கிடைக்கும். ஸோ அந்த காரில் வந்து ஒன் ஆஃப் த கம்யூனிட்டி மெம்பர், இவி கம்யூனிட்டியில் ஆல்ரெடி இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ ட்ரோவ் வித் தட். அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் இருந்ததுனால வந்து ஹீ ட்ரோவ் ஃப்ரம் பெங்களூர் டு கன்னியாகுமரி வித் ஃபேமிலி ஈவியில். 2021 அது 2020. ஓகே ஓகேங்களா. லைக் ஐ வாஸ் லைக் ரியலி சர்ப்ரைஸ்டு. இந்த ஜேர்னி எனேபிள் பண்ணுறது அந்த ஸ்டேஷன் தான். ஓகே, ஐ திங்க் யூ வுட் ஹவ் தாட் எனக்கே ஒருத்தவங்க டஃப் தராங்களே அப்படின்னு நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்போ பட் ஐ வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டட். அவர் கூட ஐ பீன் பேசிகிட்டு இருப்போம். பட் வென் he said he is making that journey, அவர் கோயம்புத்தூரில் போய் பார்த்தேன். லைக் had a coffee, ஒரு கான்வர்சேஷன். தட் வாஸ் லைக் ரியலி, அதாவது அப்போ வந்து இட் கேவ் மீ தட் கான்ஃபிடென்ஸ். இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம பில்டு பண்ணால் வி வில் எனேபிள் திஸ் ஜேர்னிஸ் அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சுது. அப்போ பீப்புள் வில் மேக் தட் லீப்.
கண்டிப்பாக ரைட்டுங்களா? ஸோ ஐ திங்க் தட் வாஸ் ஒரு சம்திங் தட் ஐ வில் ரிமெம்பர் ஃபார் அ லாங் டைம், அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட். ஓகே. அண்ட் இன்னுமே வந்து கவர்மெண்ட் வந்து சில விஷயம் சப்போர்ட் பண்ணலாம், இந்த மாதிரி கேப் எல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம்லாம் என்னது சார்? அதாவது கவர்மெண்ட்ஸ் இன்டென்ஷன் வந்து ஹாஸ் பீன் டு சப்போர்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. தட்ஸ் அ ரைட் இன்டென்ஷன், ரைட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுது அப்படின்னா, அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்குது. தேர் ஆர் மெனி ரூட்ஸ். எனக்கு கேட்டால் நான் ஒரு ஐடியா சொல்லுவேன், இன்னொருத்தர் கேட்டால் ஒன்று சொல்லுவேன். பட் அல்டிமேட்டாக அவங்க யாருக்கு லிசன் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பாலிசிஸ் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது. ஐ திங்க் வேறு தேர் இஸ் அ கேப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அதிகபட்ச எமிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். ஓகேங்களா? அதாவது ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் சம்திங் லைக் 4 to 7% ஆஃப் ஓவரால் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4%, 5% தான் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். பட் எமிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40%. 40 இல்லை, இன்ஃபேக்ட் இட்ஸ் ஸ்லைட்லி ஹையர் ஆல்சோ, ரைட்டுங்களா? ஸோ அப்போ நமக்கு ஈஸியாக வந்து எமிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஈவிக்கு மாறணும். யாரை மாற்றணும்? கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். ஓகேங்களா? ஏன்னா இப்போது ஒரு கார் இருக்குது, ஒரு காருக்கு வந்து இப்போ நமக்கு சப்சிடிலாம் கொடுக்குறாங்க. ஓகே, நான் ஒரு கார் வாங்குகிறேன், எலக்ட்ரிக் கார் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, நான் வாங்கியிருக்கேன். நம்ம எவ்வளோ ஓட்டுவோம் வருஷம்? அதிகபட்சம் ஒரு 5000 கிலோமீட்டர் ஓட்டுவோம். ரொம்ப சூப்பராக அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க ஒரு 20-25,000 கிலோமீட்டர் கூட சில பேர் ஓட்டலாம். மாதம் 2000-2500 கிலோமீட்டர் ஓட்டுவாங்க. பட் ஆஸ் அன் ஒரு ஆவரேஜ் இண்டிவிஜுவல் would drive no more than 1500 கிலோமீட்டர்ஸ். மாதம் ஒரு 1500 கிலோமீட்டர் தான் ஓட்டுவோம். பட் இதே காரை நீங்கள் ஒரு டாக்ஸி டிரைவர்கிட்ட கொடுத்தோம்னா எவ்வளோ ஓட்டுவாங்க? அவங்க 5 times more அட்லீஸ்ட். கரெக்டுங்களா? நம்ம 10,000 கிலோமீட்டர் ஓட்டினா அவங்க 50,000 கிலோமீட்டர் ஓட்டுவாங்க வருஷம். நம்ம 15,000 கிலோமீட்டர் ஓட்டினோம்னா அவங்க 70-80,000 கிலோமீட்டர் வருஷம் ஓட்டுறாங்க. அப்போது அந்த செக்மெண்ட்டை தான் ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரிஃபை பண்ணணும். ஸோ தட் இஸ் ஹேப்பனிங். இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எஸ்டிசி, ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ் வந்து எலக்ட்ரிக்காக மாறணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சில எஸ்டிசிஸ் லைக் டெல்லி, மும்பை பிஎஸ்டி, இங்கே பெங்களூர் பிஎம்டிசி, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1000-1500 பஸ் சிட்டிக்குள்ளே, பெங்களூர் சிட்டிக்குள்ளே மட்டும் நீங்கள் ஒரு 1000 பஸ்ஸு குறைஞ்சபட்சம் இன்றைக்கி எலக்ட்ரிக் ஓடிட்டு இருக்குது. ஸோ அதோட இம்பேக்ட் வந்து இட் இஸ் வெரி லார்ஜ். ஏன்னா சிட்டிக்குள்ளே வந்து அவ்வளோ எமிஷன்ஸை நம்ம குறைக்க முடியுது பஸ்ஸஸ் எலக்ட்ரிஃபை பண்ணுறதுனால மட்டும். ஓகேங்களா? பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சென்னையில் இப்போ தான் ஒரு 100-120 பஸ் இப்போ தான் அந்த லெவலுக்கு வந்திருக்குது. ஸோ இதெல்லாம் நிறைய கேப்ஸ் இருக்குது. இதெல்லாம் பண்ணலாம். இன்றைக்கி கோயம்புத்தூர் மாதிரி, மதுரை மாதிரி சிட்டிஸ் எல்லாம் வந்து ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸஸை மட்டும் நம்ம எலக்ட்ரிஃபை பண்ணாலே we can save so much of emissions. Okay. ஸோ அதே மாதிரி லார்ஜ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், ட்ரக்ஸு, அதெல்லாம் வந்து இன்னும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு த்ரஸ்ட் வரலாம். அங்கே தான் தேவைப்படுது. கார்ஸ் எல்லாம் கூட நீ நடந்துடும், இதுக்கு மேலே நீ ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டியது போல. ஏன்னா இன்னைக்கு அதில் வேல்யூ இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. பெட்டர் டெக்னாலஜி, பெட்டர் எக்கனாமிக்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? அதனால் வந்து வி வில் ஸ்விட்ச் அது. பட் கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸோ இல்லை லார்ஜ் கமர்ஷியல் ஃப்ளீட்ஸு அதை எலக்ட்ரிஃபை பண்ணுறதுங்கிறது தெர் இஸ் அ கேப். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே. அண்ட் இன்னொரு வந்து பெரிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் சிட்டியில் மட்டும்தான் இந்த ஈவி அதிகமாக வந்து வருது. ஸ்மால் சிட்டிஸாக இல்லை வில்லேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு வந்து இன்னும் ஈவி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மைதானா சார்? எஸ் அண்ட் நோ. ஐ திங்க் இப்போ கர்நாடகாவில் எடுத்துட்டிங்கன்னா பெங்களூர் வந்து பை ஃபார் லார்ஜ் அடாப்ஷன் அங்கே தான் நடக்குது. ஓகேங்களா? பட் இதே தமிழ்நாடு எடுத்துட்டிங்க அப்படின்னா சென்னையை விட கோயம்புத்தூர் பெட்டர். ஓகே. கோயம்புத்தூரோட திருப்பூரில் ஜாஸ்தி இருக்குது. ஓகே. அதாவது ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஓவரால் வெஹிக்கிள்ஸ் சோல்டு நான் சொல்கிறேன். அப்சல்யூட் நம்பர் கிடையாது. பட் சென்னையில் அப்சல்யூட் நம்பர் பார்த்தோம்னா சென்னையில் ஜாஸ்தி விற்றுட்ருக்கோம். பட் சென்னையோட வந்து கோயம்புத்தூரில் வந்து அடாப்ஷன் ரேட்டு ஜாஸ்தி. அதாவது 100 வெஹிக்கிள் வைக்கிறோம்னா ரெஜிஸ்டர் ஆகுதுன்னா அதில் எத்தனை பர்சன்டேஜ் ஐசி, எத்தனை பர்சன்ட் இவிஸ்னு வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர் இஸ் டூயிங் பெட்டர் தென் சென்னை. ஓகே. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஹேப்னிங். டெஃபினட்டாக வந்து இட் இஸ் ஹேப்னிங். இந்த மாதிரி சேஞ்ச் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வருங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? ஆமாம். இப்போ லாஸ்ட் மந்த் வந்து ஜூனோட டேட்டா வந்து பார்த்தோம்னா நேஷன் வைடு 8% அடாப்ஷன். ஓகேங்களா? சில ஸ்டேட்ஸ்லாம் 20% போயாச்சு ஆல்ரெடி. அதாவது நேஷன் வைடு 8% அப்படின்னா ஆவரேஜ் அப்படின்னா 8% கம்மியாக இருக்கிறவங்க இருக்காங்க, 8% ஜாஸ்தியாக இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் இருக்கிற ஸ்டேட் 20% போயாச்சு. புரியுது. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னும் ஆர்டிஓ வைஸ் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டேட்டா அது.
சில சில ஆர்டிஓஸ் எல்லாம் வந்து தே ஆர் கிளாக்கிங் 20% இப்போ ஆல்ரெடி ஓ தமிழ்நாட்டில். ஓகே அதாவது ஒரு ஆர்டிஓவில் இன்றைக்கி 100 கார் ரெஜிஸ்டர் ஆச்சுன்னா 20 கார் ஈவி ஆல்ரெடி ஓகே அந்தளவுக்கு வந்தாச்சு. இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லாம் ஒரே மாதிரி வரும்னா கண்டிப்பாக நடக்காது. அது இருக்கத்தான் செய்யும். நாலேஜ் கேப் இருக்குங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேப்ஸ் இருக்குது, வெஹிக்கிள் அவைலபிலிட்டி எல்லா இடத்துலையும் இருக்கிறது இல்லை. ஸோ ஆல் ஆஃப் தேட் இஸ் பட் ஒரு இதெல்லாம் இட் இஸ் பார்ட் ஆஃப் த சேஞ்ச். இது அப்படி தான் வரும். அண்ட் வந்து இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பெட்ரோல் இல்லை டீசல் கார் தான் வந்து காரு, ஈவிலாம் வந்து ஒரு காரே கிடையாது, அதெல்லாம் வந்து ஒரு டாய் கார் மாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிகாஸ் ஒரு பக்கம் பார்த்தா இட்ஸ் அ வெரி குட் திங். நீங்கள் ஈவி கார் வந்து ஓட்டுற போது அந்த ஸ்மூத்தாக இருக்கட்டும், அந்த காம்பேட்டபிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இட் வில் பி வெரி நைஸ். பட் ஐ வுடன்ட் சே இட் இஸ் அ டாய் கார். ஆனால் வந்து அது மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இட் இஸ் அதாவது அது 2-3 லெவலில் இருக்குங்க. ஓகேங்களா. ஒன்று வந்து பியூராக அறியாமையில் பேசுகிறது இருக்குது. ஒன்று என்னென்னாங்க, எங்கிட்ட சில பேர் கேட்பாங்க ஈவிலாம் ஹில்ஸில் ஏறுங்களா அப்படிம்பாங்க. ஓகேவா. பட் ஆக்சுவலாக ஈவியில் இருக்கிற டார்க்கு இட் இஸ் மச் மோர் தென் ஐசி வெஹிக்கிள்ஸ் அண்ட் தட் டார்க் இஸ் ஆல்சோ இன்ஸ்டன்ட். ஸோ பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் டவுன் ஈவி தான் பெஸ்ட்டு. நிறையா இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்லாம் இருக்குல்லங்க, கார் ரேசிங், ட்ராக் ரேசிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஈவி பேன் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே போச்சு அப்படின்னா அது ஐசி கார் கூட ரேஸ் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் அன்ஃபேர். ஓகே. ஹேண்ட்ஸ் டவுன் அது ஜெயிச்சிடும் ஈவி. அதனால் அது போட்டி கூட கூப்பிட மாட்டேங்கிறாங்க, அந்தளவுக்கு ஆகி போச்சு. ஓகேங்களா. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸு EVs are better அப்படிங்கிறது there is no denying that fact. But having said that, இப்போது ஒருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் ஆர் டேஸ்ட் இருக்கும் இல்லையா, லைக் டிஸ்லைக்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து சில பேர்த்துக்கு வந்து ஒரு பெட்ரோல் காரு மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட ஓட்டுறதுங்கிறது இட் இஸ் தேர் ஒரு பேஷன் அவங்களுக்கு. அது ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து ரேசிங் ட்ராக்கில் ஓட்டுறதா இருக்கலாம். அதுக்கு வந்து பெட்ரோல் கார்ஸ் வில் எக்ஸிஸ்ட் ஃபார் தட், டீசல் கார்ஸ் வில் எக்ஸிஸ்ட் ஃபார் தட். ஏன்னா அது வந்து வெரி ஸ்மால் ஸ்லிவர் ஆஃப் பீப்புள் லைக் தட். ஓகேங்களா. தட் வில் கண்டினியூ டு எக்ஸிஸ்ட். இட் இஸ் நாட் டு டிமீன் அந்த மாதிரி இருக்கிறோன்னு சொல்ல. மாட்டு வண்டி வச்சுருக்கவங்க இன்னும் வச்சுருக்காங்க, இன்னும் குதிரை வண்டி ஓட்டுறவங்க ஓட்டுறாங்க. கிளாசிக் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு மியூசியம் போனீங்கன்னா வந்து அவர் கண்டுபிடிச்ச கார்ஸ் எல்லாம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி கிளாசிக் கார்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. இஸ் அவுட் ஆஃப் தேர் பேஷன். கரெக்டுங்களா. ஸோ அது வந்து இட் வில் கண்டினியூ டு த்ரைவ். அது இருக்குது, அது கண்டிப்பாக இருக்கும். ஐ திங்க் தட் இஸ் டு பி என்கரேஜ்ட் ஆல்சோ. அதை வந்து நம்ம நோ எலக்ட்ரிக் அது பெட்ரோல் காரே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். அது வந்து ரொம்ப பேஷனேட்டாக வந்து அது பிடிச்சது, எனக்கு இப்படி தான் நான் ஓட்டணும்னு நினைக்கிறவங்க தே வில் கண்டினியூ டு ஹேவ் தட். பட் இட் இஸ் ஃபார் பேஷன், நாட் ஃபார் ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ். ஓகே, காட் இட். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் இண்டஸ்ட்ரி வந்து கம்பேர்ட் டு பிஃபோர் வந்து இட் ஹாஸ் பீன் வைட்லி வந்து க்ரோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 400 பேர் 500 பேர் தான் வச்சுருப்பாங்க ஈவி கார்ஸ்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 400 பேர் 500 பேர் வந்து செகண்ட் காரே ஈவி காராக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வந்து பயங்கர ஒரு க்ரோத் வந்துருச்சு. இந்த டைமில் வந்து உங்களோட பிஸ்னஸில் வந்து ஹவு வெல் யூ ஆர் டூயிங் இன் ப்ராஃபிட் சைட் சார்? we are as an entrepreneur வந்து I've been in business since 2004. ஓகேங்களா. அண்ட் we have built various other businesses together. ஸோ cash flow and profitabilityங்கிறது வந்து it is something that is very very core to our operations. Charge point operations, even though we took it as passion, ஒரு sort of a nation building effort. பட் இது எல்லாமே வந்து ஃபைனான்ஷியலி வயபிளாக இல்லைன்னா எதுவுமே நடக்காது. ஓகேங்களா. ஒரு ஃபிலாந்த்ராபிங்கிறது என்ன, ஒரு ஃபிலாந்த்ராபி என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு பணம் எடுத்து வைக்கிறோம், அந்த பணம் செலவாகுதுன்னு அந்த வேலை முடிஞ்சுது, அதுக்கு மேலே அதை பண்ண முடியாது. கரெக்டுங்களா. பட் ஒரு பெரிய இம்பேக்ட்ஃபுல் சேஞ்ச் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா then it has to be a capitalistic venture. ஓகேங்களா. it has to serve the society and the society has to pay you back to build more. கரெக்டுங்களா. ஸோ அது we have been very clear. So all of our operations from day one have been profitable.
நாட் ஆன் அ ஸ்டேஷன் லெவலில் வந்து எவ்ரி ஸ்டேஷன் இஸ் ப்ராஃபிட்டபிள்ங்கிறத நான் சொல்ல வரல. பட் ஆஸ் அ நெட்ஒர்க், ஆஸ் அ பிஸ்னஸ், வி ஆர் அ ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ், வி ஆர் பேயிங் இன்கம் டேக்ஸுங்க. அண்ட் தட் இஸ் பீன் த journey so far. And I think we will continue to grow that way. I have no doubt about that. Charging station run prudently with proper unit economics வந்து it is a profitable venture. கரெக்ட். அண்ட் இந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது நீங்கள் மட்டும் தான் இருந்தீங்க. இப்போ வந்து ஐ could see like a lot of வந்து other people have come into here. So how competitive it is? It is, in my opinion, it is not as competitive. See, first என்னன்னா நாங்கள் வந்து we don't focus on competition. ஓகேங்களா? We focus on our customers. Right? What is their experience? What can we do more? Where do they need chargers? அவங்களுக்கு வேறு எங்கே சார்ஜஸ் தேவைப்படுது? எந்தெந்த ஜியோகிராஃபியில் இன்னும் கேப் இருக்குது? விதின் அவர் டெரிட்டரி எங்கேயாவது இன்னும் பண்ண முடியுமா? எக்ஸிஸ்டிங் சார்ஜஸை அப்கிரேட் பண்ண முடியுமா? ஸோ இதுதான் எங்களுடைய ஃபோக்கஸு. காம்படிஷன் அப்படிங்கிறது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்கிற ஒரு மார்க்கெட்டில் வந்து ஹேஸ் நாட் பீன் அ பாதர் ஃபார் அஸ். அது ஒன்று. ரெண்டாவது, திஸ் இஸ் ஒரு கஸ்டமர் ஃபேஸிங் பிஸ்னஸ். இது B2C கைண்ட் ஆஃப் பிஸ்னஸுங்க இது. ஸோ இதில் வந்து ஸ்கேல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. யூ ஹாவ் டு பில்ட் ஸ்கேல், அதர்வைஸ் தெர் இஸ் நோ கேம் இதில். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஒன்ஸ் யூ build the scaling and you acquire a large portion of your customer, then competition is really not of a bother. Right? Competition வந்து it will be there, definitely competition has to be there. That is healthy for everybody. Okay. Right? It drives us harder, customers have more choice. And இன்றைக்கி இருக்கிற சார்ஜிங் நெசசிட்டி எல்லாம் வந்து ஒரே கம்பெனி வந்து பண்ணிடும்னு சொல்கிறது it is not correct. Right? So competition will be there, but as long as we are leading the market and we are making that impact. So mission enna, the mission is to help EV adoption or enable EV adoption. Right. So that is the core mission. So are we doing that? We are doing that. Right? Competition will drive us harder. So competition இல்லை அப்படின்னா, competition இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடுறோம் இல்லையா? So it helps us that way. Okay. And லாஸ்ட்டாக வந்து I'm very curious to know what you are going to bring newly. இப்போ வந்து கரண்ட்டாக வந்து EV சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லைனா வேறு எதாவது வந்து புதுசாக are you working on it-ன்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும் நாங்கள் விரும்புகிறோம். See, it is not anything ஒரு பயங்கரமான எர்த் ஷேட்டரிங் இதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஸோ இட் இஸ் டு ஸ்கேல். அதாவது ஆல்ரெடி இவி அப்படிங்கிறது வயபிளான டெக்னாலஜி, சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் ஒர்க்கிங் வெல். பட் இது வந்து இன்றைக்கி 4% 5% இவி அடாப்ஷனுக்கு வி ஹவ் பில்ட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரைட்டுங்களா? இதை வந்து 100% இவி அடாப்ஷன் வரும்போது எப்படி இருக்கும்? எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும்? ரைட்டுங்களா? அதே மாதிரி 100% இவி அடாப்ஷன்னா நியூலி ரிஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் தான் 100. ஆல்ரெடி ரோட்டில் இருக்கிறது. ரைட். ஓகேங்களா? அப்போ அதையும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மேபி இன்னொரு 15-20 வருஷம் ஆகும். அப்போது அன்னைக்கு வரும்போது வந்து எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும்? ரைட்டுங்களா? ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் கிரவுண்ட் டு கவர். ஸோ அதை வந்து இன்னும் மீனிங்ஃபுல்லாக கஸ்டமர்ஸுக்கு இன்னும் ரெலவெண்ட்டாக இன்னும் ப்ரூடெண்ட்டாக பண்ணுறதுங்கிறது தான் இஸ் அ ஃபோக்கஸ். ஸோ the format in which we do will keep differing, right? So single charging stations நிறைய பில்ட் பண்ணியிருக்கோம். Now we are building larger hubs. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பெட்ரோல் பம்ப் மாதிரி இப்போ சார்ஜிங் ஸ்டேஷன் வரும். We are doing that now. Okay. Right? So large charging hubs where anywhere from 8 to 25 or 26 cars with commercial vehicles can charge. அந்த மாதிரி பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து இஸ் இன் த கார்ட். ஸோ we are already building that kind of infrastructure. ஸோ தட் இஸ் ஸோ இட் இஸ் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு இனோவேஷன் அப்படிங்கிறது how can we do this bigger larger-ஆக பண்ணணும் அப்படிங்கிறது தான். அண்ட் மோர் ஆஃப் த சேம். That's the focus. Okay. It's all about scale. Okay. Yeah. Good to hear that. Yeah. So any other myth வந்து இந்த எபிசோடில் வந்து you wanted to break? இது வந்து காமனாக எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம், தெரியாத ஒரு விஷயம் வந்து அதை பற்றி நீங்கள் அட்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது என்னது சார்? ஒரு காமனாக எல்லாரும் ஒரு கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, பெட்ரோல் வந்து அதில் எமிஷன்ஸ் வருது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியில் மட்டும் எமிஷன்ஸ் வராதா? எலக்ட்ரிசிட்டியும் வந்து நிலக்கரியில் தானே தயாரிக்கிறோம். ரைட். தெர்மல் பவர் பிளான்ட்டில் தானே வருது, அங்கே எமிஷன்ஸ் வருது தானே. அப்போ இது வந்து ஃபுல்லாக எமிஷன்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது
இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மித் இருக்குது. ஸோ ஐ பீன் ஆஸ் தட் கொஸ்டின் லாட் ஆஃப் டைம்ஸ், நிறைய இன்டர்வியூஸில் கேட்பாங்க அது. ஸோ அதுக்கு வந்து நான் எப்படி ஆன்சர் பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரிக் கார்ஸ் அஸ் சச் 100% ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம கோல்லையே வந்தால் கூட எலக்ட்ரிக் டிரைவ் ட்ரெயின் வந்து இட் இஸ் மச் மோர் எஃபிஷியன்ட் தென் பெட்ரோல் ஆர் டீசல். ஓகேங்களா? ஒரு பெட்ரோல் கார்லேயோ டீசல் கார்லேயோ நம்ம வந்து அதில் இருக்கிற எனர்ஜியை வந்து மொமெண்டமாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18% 25% தான் வந்து அந்த எனர்ஜி வந்து மொமெண்டமாக கன்வெர்ட் ஆகுது. மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எமிஷன்ஸு, நாய்ஸு, ஹீட்டு, இந்த மாதிரி வந்து அந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. பட் இதே எலக்ட்ரிக் மோட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மோட்டருக்குள்ளே போகிற எனர்ஜி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 85% 92% வரைக்கும் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு மொமெண்டம் ஆர் மோஷன். ரைட்டுங்களா? ஸோ இட் இஸ் 2 or 3 times மச் மோர் எஃபிஷியன்ட் தென் ஐசி வெஹிக்கிள்ஸ். அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம கிரிட்லேருந்து வர்ற எல்லா எலக்ட்ரிசிட்டியும் வந்து நிலக்கரியில் தான் பண்ணுறோமா? அதுவும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு காலையில் பிஸ்னஸ் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் June 13th ஒரு நாளில் வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட கிரிட் 42.7% வாஸ் ஃப்ரம் ரெனியூபிள்ஸ் அட் சம் பாயிண்ட் இன் த டைம். அது ஒரு பீக் இட் வாஸ். ஸோ இந்த பீக் வந்து வருஷம் இட் வில் கீப் பிரேக்கிங், நம்ம ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கோம். ஸோ ஆனால் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30% 35% மேலே வந்து இன்றைக்கி கிரிட் ரினியூவல் ஆயிடுச்சு. தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்டில் இட் இஸ் ரிச் வித் சோலார் அண்ட் விண்ட். ஸோ இங்கே வந்து அந்த ஆவரேஜ் இன்னும் ஜாஸ்தி. ஓகேங்களா? ஸோ நம்ம கிரிட் வந்து இன்க்ரீசிங்லி க்ளீன் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. என்ன காரணம்னா இது வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ், எமிஷன்ஸ் கம்மியாகுது, என்வாயர்மெண்டலாக வந்து நம்ம கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோலார் எனர்ஜி தான் இட்ஸ் அ சீப்பஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஓகேங்களா? இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் எக்கனாமிக் ரீசன்ஸ். இன்றைக்கி ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்டோ ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோ இல்லை ஒரு கேஸ் ஃபயர்ட் பவர் பிளான்ட் பில்ட் பண்ணுறத விட இன்றைக்கி சோலார் பவர் பிளான்ட் வந்து இட் இஸ் மச் மோர் சீப்பர், மோர் எஃபிஷியன்ட், ஈஸி டு டிப்ளாய். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து சோலாரோடைய க்ரோத்து இன்றைக்கி எல்லா கிரிட்லேயும் எந்த கண்ட்ரியாக, சைனாவாகட்டும், இந்தியாவாகட்டும், அமெரிக்காவாகட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பாலிடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோலாரோட அடாப்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ தேர்ஃபோர் த கிரிட் இஸ் கெட்டிங் கிளீனர் எவ்ரி டே. ஸோ எவ்ரி இயர் த ரினியூபிள் எனர்ஜி இன்ஜெக்ஷன் இன்டு த கிரிட் இஸ் க்ரோயிங். ஸோ அது எவ்வளோ க்ளீன் ஆகுதோ அந்தளவுக்கு உங்களோட எலக்ட்ரிக் காரும் க்ளீனாக ஓட போகுது. கரெக்டுங்களா? பட் அதே நீங்கள் ஐசி காருக்கு சொல்ல முடியாதுல்ல. கரெக்ட், வெரி ட்ரூ. ஸோ யா, தட் இஸ் ஒன் ஆஃப் த மெத். ஓகே, காட் இட். ஸோ இப்போ வந்து ஏஐ வந்து நிறைய இடத்துல வந்து வந்துட்டுருக்கு. உங்களோட இண்டஸ்ட்ரியில் வந்து ஏஐ வந்து என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது சார்? ஏஐ இஸ் ஆல்ரெடி ஹேவிங் அ லாட் ஆஃப் இம்பேக்ட்டுங்க. இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி ப்ராசஸ் அ லாட் ஆஃப் டேட்டா. அதாவது சார்ஜருடைய அவைலபிலிட்டி ஆகட்டும், ஒரு சார்ஜர் வந்து எவ்வளோ ஹவர்ஸ் ஓடி இருக்குது, எவ்வளோ எனர்ஜி டெலிவரி ஆகிருக்கு, அந்த சார்ஜருடைய லாக்ஸை வச்சு வி கேன் ப்ரிடிக்ட் வாட் இஸ் கோயிங் டு கோ ராங். ஓகே, ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து வி கேன் டூ ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ். ஸோ அதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். AI is helping us understand customer behavior better. We saw through a lot of data. Like ஒரு நாளைக்கு வந்து on an average we have about 6,000 to 8,000 charging sessions per day. ஓகேங்களா? ஸோ அது வந்து இட் இஸ் அ லாட் ஆஃப் டேட்டா ஃபார் அஸ் டு ப்ராசஸ். அதில் ஸோ ஏஐ டூல்ஸ் வந்து வி ஆர் பில்டிங் தட் இஸ் ஹெல்பிங் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஆஃப் திஸ் பெட்டர். ஸோ அதே மாதிரி சில எரர்ஸ் வரும். சில கார்ஸ், நியூலி லான்ச்டு கார்ஸ், சம்டைம்ஸ் சார்ஜரோட சாஃப்ட்வேர் இருக்கும், காரோட சாஃப்ட்வேர் இருக்கும், காம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் எங்கெங்கே வருது, விச் ஆர் த கார்ஸ் தட் ஆர் காசிங் திஸ் இஷ்யூ, விச் ஆர் த சார்ஜஸ் தட் ஆர் நாட் காம்பேட்டபிள் வித் திஸ் கார். ஸோ இது எல்லாம் இட் ஹெல்ப்ஸ் அஸ். வி யூஸ் டு டூ தட் முதல்ல. பட் இதெல்லாம் மேனுவலாக பண்ணும்போது இட் டேக்ஸ் அஸ் அ லாட் ஆஃப் டைம். பட் இன்றைக்கி ஏஐயில் நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கிற டூல்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் ஹெல்பிங் அஸ் டு ஐடென்டிஃபை ஆல் ஆஃப் தட் in no time. Within ஒரு half an hour, 1 hour or the next 24 hours we get நேற்று என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்து we are able to see processed data. So that is helping us in a lot of ways. I think you can figure it out. என்ன மிஸ்டேக் ஆகுது எங்கே இதுன்னு. Yes. ஓகே. அண்ட் அதர் திங் வந்து வி ஹியர் லாட் ரீசென்ட்லி இஸ் வந்து பேட்ரி ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம வந்து இன்னொரு வந்து ஒரு பேட்ரி வந்து கொடுத்துட்றாங்க. என்னோட வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை நாலேஜ் படியோ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஓகே இந்த பேட்ரி காலி ஆச்சுன்னா நான் வந்து இந்த பேட்டரியை ஸ்வாப் பண்ணிப்பேன் அப்படின்னு வந்து நான் நினச்சிப்பேன். பட் அந்த மாதிரி டைமில் வந்து அப்போ சார்ஜிங் ஸ்டேஷன் நம்மளுக்கு தேவைப்படாதுல்ல அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து நம்மளுக்குலாம் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, அதாவது இந்த ரெண்டுமே வந்து தீஸ் ஆர் டூ parallel ways of charging a car
ரெண்டுமே வந்து இருக்கும் மார்க்கெட்டில். பட் இது ரெண்டுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் இருக்குது. இப்போது நீங்கள் ஓட்டுற கார் வந்து 24 மணி நேரத்தில் ப்ராபப்ளி ஒரு 2-3 மணி நேரம் ஓடுமா? கரெக்ட். கிட்டத்தட்ட 20 மணி நேரம் இங்கே சும்மா நிற்குது. ஸோ அதுக்கு சார்ஜிங் வந்து தான் பெஸ்ட் சொல்யூஷன். நீங்கள் அதுக்கு வந்து பேட்டரி ஸ்வாப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவான சொல்யூஷன். இல்லை, இப்போ சப்போஸ் நம்ம டிரைவ் போகிறோம் அப்படின்னா அதாவது அதை வந்து நீங்கள் கொண்டு வரதுக்கு உண்டான காஸ்ட் ஒன்று இருக்குது இல்லைங்களா? Correct. இப்போ உங்கள் காரும் உங்கள் காருக்கு உண்டானது அதே பேட்டரி இன்னொரு கார்லேயும் வேலை செய்யணும். விச் மீன்ஸ் வேறு மாடல் கார்லேயும் வேலை செய்யணும். கரெக்டுங்களா? மேபி நீங்கள் மாருதி வச்சிருக்கலாமா இருக்கலாம். மாருதியில் எடுக்கிற பேட்டரி வந்து டாட்டாவில் போடணும், டாட்டாவில் இருக்கிற பேட்டரியை ஹியூண்டாயில் போடணும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ராபரபிலிட்டிங்கிறது ஒரு இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன். இப்போ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வேரின் ஃபாஸ்ட் சார்ஜிங் இஸ் அ வைபிள் சொல்யூஷன் அண்ட் யூ ஹேவ் டைம் டு ஃபாஸ்ட் சார்ஜ். 15-20 மினிட்ஸ் சார்ஜ் ஆகும். அதுக்குண்டான டைம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா சார்ஜிங்கிறது தான் பெஸ்ட் சொல்யூஷன். பேட்டரி ஸ்வாப்பிங்கிறது ஒரு சில இடங்களில் வந்து வரும். அது எங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மைன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஓடுற ட்ரக்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அது 3 ஷிஃப்ட் டிரைவர்ஸ் மாற்றுவாங்க, ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த அசெட்டு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் நிறுத்துறதுக்கெல்லாம் வந்து டைம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அங்கெல்லாம் வந்து ஸ்வாப்பிங் இஸ் அ வைபிள் ஆப்ஷன். இதே வந்து இப்போது இந்த குயிக் காமர்ஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் வந்து இட் இஸ் டூயிங் அ லாட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் எவ்ரி டே. கரெக்டுங்களா? அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் ஹவர்ஸ் காலையில் இந்த 6 o'clock டு ப்ராப்ளி நைட் ஒரு 9 மணி 10 மணி வரைக்கும் அந்த டைமில் வந்து எவ்வளோ ஓடணுமோ ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த டைமில் 2 மணி நேரம் நின்று சார்ஜ் பண்ணுறதுக்கோ 1 மணி நேரமோ சார்ஜ் பண்ணுறதுக்கு நிறுத்தணுங்கிறது முடியாது அங்கெல்லாம். கரெக்டுங்களா? ஸோ அங்கெல்லாம் வந்து ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது இட் இஸ் அ வைபிள் ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸுக்கு ஆல்ரெடி ஸ்வாப்பிங் இருக்குது. இட் இஸ் பீங் யூஸ்டு. ஆட்டோஸ்க்கு, குட்ஸ் கேரிங் ஆட்டோஸ்க்கு, அதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் வந்துருச்சு இருக்குது. பட் கார்ஸுக்கெல்லாம் வந்து வருமா அப்படின்னா ஐ டோன்ட் சி தட் ஹேப்பனிங். தேவையும் கிடையாது. ஓகே. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இஸ் குட் இனஃப் இன்னைக்கு. அண்ட் பீப்புள் ஆர் நாட் கம்ஃபர்டபுள் கிவிங் அவே. பேட்டரிங்கிறது ஒரு இட்ஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் பார்ட் ஆஃப் யுவர் கார் இல்லைங்களா? அதை வந்து நீங்கள் இன்னொருத்தர் கொடுத்துட்டு இன்னொரு பேட்டரி நீங்கள் வாங்கிக்கும் போது இட்ஸ் லைக் ஹார்ட் ஆஃப் அவர் பாடி மாதிரி. கரெக்ட். ஸோ கமர்ஷியல் ஆபரேஷன்ஸுக்கு பேட்டரி ஸ்வாப்பிங் வேர் இட் இஸ் மேனேஜ்ட் பை எ வெரி லார்ஜ், அந்த வெஹிக்கிளும் பேட்டரியும் இட் இஸ் ஓன்டு பை எ வெரி லார்ஜ் கம்பெனி அண்ட் தே ஆர் மேனேஜிங் இட். அவங்களுக்கு ஓகே. நம்ம இண்டிவிஜுவல் கார் ஓனர்ஸுக்கோ ஒரு வெஹிக்கிள் ஓனர்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம பேட்டரி ஸ்வாப்பிங்கிறது வந்து பெருசாக இது வரைக்கும் எங்கேயும் சக்ஸஸ் ஆகி பார்க்கல. ஓகே, தேங்க்யூ சார். ரைட், தேங்க்யூ. Yeah.